ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாலி தமிழன். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிவன் டெம்பிளுக்கு கிளம்ப போகிறோங்க. சிவன் பார்வதி டெம்பிள். இந்த டெம்பிளை பற்றி நான் வந்து போகிற வழியில் நான் சொல்கிறேங்க. இந்த டெம்பிளோடைய ஃபேமஸ் என்ன, இந்த டெம்பிள் பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. ஆனால் வந்து இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 55 கிலோமீட்டர் வருதுங்க. ஆனால் இதோடைய டியூரேஷன் நம்ம போய் ரீச் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு மேலேங்க. 1 ஹவர் 30 மினிட்ஸுங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுடைய ஸ்பெஷலே வந்து போகிற வழி எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நம்ம போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மலையை ஏறி இறங்கி நம்ம போவோங்க. அதுவும் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தாங்க இது போவோம். ஸோ இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு சில விஷயம்லாம் நம்ம எக்யூப் பண்ணி வச்சுக்கணுங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரெயின் கோட்டு போட்டுக்கணுங்க. ஏன்னா நான் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு 10 வாட்டிக்கிட்ட நான் போயிருப்பேங்க. ஸோ நான் 10 வாட்டியும் போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக ஒரு நல்ல மழையோ இல்லாட்டி ஒரு தூறலோ இந்த மாரி விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்குதுங்க அந்த இடத்துல. ஏன்னா அதோடைய கிளைமேட்டு, அந்த இடத்துல இருக்கிற அந்த மவுண்டெயின் பார்த்தீங்கன்னா, அந்த ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது அது வந்து ரொம்ப லோவில் இருக்குங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெயின் கோட்டு கண்டிப்பாக வேணும். அதேமாரி ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம்ஸ் இருக்குங்க. அது என்ன ட்ரெடிஷ்னல்னால், இந்த ஊர் ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம்ஸ் வந்து அது இருந்தால் தாங்க உள்ளே அலோவ் பண்ணுவாங்க பேசிக்காக. ஸோ அதனால் அந்த ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோமா அப்படின்னு ஒரு வாட்டி நம்ம வண்டியில் வந்து எல்லாம் செக் பண்ணலாம் வாங்க. ஓகே, ரெயின் கோட்டு எடுத்து வச்சாச்சு, க்ளவுஸு இருக்குது, அதுக்கப்புறம் போட்டுக்கிறதுக்கு ஒரு காகிள்ஸு. இது தாங்க அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. ஸோ வந்து ஓகே ரைட்டு, இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இந்த டெம்பிளுக்கு போகிற வழியில் 1 by 1 நான் சொல்கிறேங்க என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த டெம்பிளுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய குரங்குங்கள்லாம் இருக்குங்க. ஸோ அந்த குரங்குங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து எப்போவுமே போகும்போது கையில் வந்து ஒரு பழம்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. வாழைப்பழம், திராட்சை, அதேமாரி தர்பீஸு, இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இது வந்து இப்போ வந்திருக்கிறேன். வாங்க இவங்களுக்கு வந்து இந்த சாப்பாடெலாம் வாங்கிட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆல்ரெடி சொல்லிட்டேங்க இவங்களை வந்து கட் பண்ண சொல்லி. ஸோ வந்து இப்போது நம்ம வந்த உடனே கட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஃபோன்லேயே சொல்லிட்டேன் எல்லாத்தையும். இந்த கோயிலுக்கு வந்து இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அதை கோயிலுடைய லொக்கேஷனுங்க. கோயிலுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு மவுண்டெயின் கிளிப்புங்க. ஸோ அந்த மவுண்டெயின் கிளிப்பில் தாங்க இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்வதி டெம்பிள் தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே வந்து சிவன் வழிபாடை விட பார்வதி வழிபாடு வந்து அங்கே நிறைய நடக்குதுங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி வந்து நிறைய ஃப்ளவர்ஸ், பிளான்ஸு இந்த மாதிரிலாம் வந்து வளர்க்குறாங்க அங்கே. அதாவது தோட்டம் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த தோட்டம் பார்க்கும்போது வந்து உண்மையாகவே வந்து ஒரு பார்வதி அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலுங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபுல் க்ரீனரி, அந்த ஸ்மெல், அது ஏன்னா அதை சுற்றி வந்து ஒரு ஃப்ளவர் தோட்டம்னு நினைக்கிறேங்க. அதனால் அந்த இடமே வந்து செம்ம ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ஒரு ஸ்மெல் இருக்குங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ வாங்க போய் பார்க்கலாம்.
நம்ம பார்த்தீங்கன்னா பாதி டிஸ்டன்ஸை வந்து நம்ம கடந்துட்டோங்க. இப்போ இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா புராலஹோர் மெக்கோரி அப்படின்வாங்க. இது வந்து பேசிக்காக மங்கி காடோடைய டெம்பிளுங்க. ஸோ இது வந்து நம்ம புரா சிவா டெம்பிள் போகிற வழியில் இருக்குங்க. ஸோ வாங்க, இங்கே தான் நம்ம வாங்கிட்டு வந்த எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து இங்கே இருக்கிற குரங்குகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நம்ம வந்து பயணத்தை தொடரலாங்க. வாங்க, இவங்களுக்கு கொடுக்கும் போது எப்படி கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்கன்னா எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சைட்லலாம் கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு இருக்காங்கங்க. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அவங்கள வந்து கூப்பிட்டா போதுங்க. ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து பைக்கை ஸ்டாண்டு போட்ட உடனே வந்து எல்லாருமே பைக் மேலே ஏறிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம கவர் எடுத்துலாம் வந்து போட முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துல பார்த்து நிப்பாட்டிட்டு பண்ணலாங்க. வாங்க. கொஞ்சம் தூரத்தில் ரொம்ப பெரிய பட்டாளமே வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ கிளம்புறது தாங்க கொஞ்சம் சரியாக இருக்கும். வாங்க கிளம்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மலை ஏறிக்கிட்டு இருக்கோங்க. இந்த ஒரு மலையை சுற்றி இருக்கிற கிராமம்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மலை ஏறி இறங்கியாச்சுங்க. இப்போ வந்து இந்த மலைக்கு தாங்க நம்ம இப்போ வந்து பயணத்தை தொடர போகிறோம். உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு க்ளவுட்ஸாக இருக்குது பாருங்கள். இந்த மலை மேலே தாங்க சிவன் டெம்பிள் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வழி பிரியுதுங்க. இதில் ரைட் சைடில் இருக்கிறது தாங்க இந்த கோயிலுக்கு போகுது. வாங்க இந்த வழியில் கிளம்பலாம். இந்த வழியை பற்றி நான் சொல்லணுன்னா என்னென்னா, இந்த வழியில் இருக்கிற ரைட் அண்ட் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் தாங்க. எல்லாமே வந்து பூந்தோட்டங்க. அப்படி ஒரு குட் ஸ்மெல்லு. அது இல்லாமல் ஆல்ரெடி இப்போவே எனக்கு கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப குளிராக இருக்குது இப்போவே. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து மலை உச்சியை வந்து நம்ம அடைஞ்சிடலாங்க. வாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பூந்தோட்டத்தை தவிர்த்து காஃபியும் பண்ணுறாங்கங்க. இங்கே பாலினீஸ் காஃபி. இப்போ
பார்த்தீங்கன்னா சரியான ஸ்லோப்புங்க. நான் மலை மேலே ஏறிட்டு இருக்கேங்க. கேமராவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆனால் வந்து சரியான ஸ்லோப்புங்க அது. ஏதோ ரோலர் கோஸ்டரில் ஏறுற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் வந்திருக்கிறது பெட்ரோல் வண்டிங்க. இந்த வண்டியே இந்த அளவுக்கு முக்குதுன்னா அப்போ வந்து பேட்ரி வண்டியெலாம் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. பேட்ரி வண்டியெலாம் இந்த மலையில் ஏறுறதுக்கு சான்ஸே இல்லைங்க. இந்த மலையில் வந்துக்கிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைடில் ஒரு பழைய வீடு பார்த்தேங்க. பால் அடைஞ்ச வீடு. ஆனால் செம்மையாக கட்டியிருக்காங்க. கால பைரவர் இருக்காருங்க. அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸ் இந்த கோயிலுக்கு. இவர் தாங்க வாயில் காவலர், கார்டியன் ஏஞ்சல். இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இவர் யாருன்னு தெரியுதுங்களாங்க? இவர் தாங்க போதி தர்மர், குன்ஃபு மாஸ்டர், கிராண்ட் மாஸ்டர்.
ரேணு ரேனா ரேனா ரேணு ரேணு தீம் தூம் தன ததீம் தன தீம் தூம் தன ததீம் தன தீம் தூம் தன தீம் தூம் தன ததீம் தன உதனி ததனி தன திருதனன உதனி ததனி தன திருதனன தன ததியன தீம் தூம் தன ததீம் தன தீம் தூம் தன ததீம் தன தீம் தூம் தன தனதீம் தன ததீம் தனனா தனதீம் தன ததீம் தன தனததியன தியன தனன தனதீம் தன ததீம் தனன தனததியன தியன தனன ததீம் தனன தனததியன தான தான தானதீம் தூம் தன ததீம் தனதீம் தூம் தன தீம் தூம் தன ததீம் தனதீம் சரி கம மம கரி கம பதனி சரி தனி தனி சரி தனி சரி கரி சனி சனி தனி சரி கம மம கரி தனி சரீம் தூம் தன ததீம் தீம் தூம் தன தீம் தூம் தன தீம் தூம் தன இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தானங்க என்னை வந்து மோட்டிவேட் பண்ணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மகிழ்ச்சி.